சொன்னது போல் இந்த பிசாசு 2க்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல நண்பர். அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது, சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாலாம் சினிமாவில் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன், இன்றைக்கி ரொம்ப சோ-கால்டு ட்ரேட் இன்னும் அதெல்லாம் அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரம் சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தென்றல் காற்று போல் ராமின் படங்கள், ஒரு கொட்டுக்காளி, ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தென்றல் வீசுது. அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முந்தைய என்கிட்ட ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம் அண்ட் நரேட் ஸ்டோரி ஒரு 20 மினிட்ஸ். அந்த நரேஷன் என்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான். அதாவது அதில் நான் எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் அவன், இன்டிவிசிபிள் அவன். அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை. ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான். அது லேட் ஆச்சு, பல காரணங்கள். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன். எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற போல தான் இருக்கும். There are very few directors in India or over the world. They built a cinema with their soul and with their experience, with their sincerity, with their truthfulness. அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும், வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும், கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு வித்யா கௌரவம் தானே, வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு, ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஹி நெவர் வரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ். தட் டசன்ட் மீன் தட் அது ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது. அவனுடைய என்கேஜ்மெண்ட் வாழ்க்கையை சினிமா எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும். ஒரு படம் பார்த்துட்டு குழந்தைய உத்து பார்க்க வைக்கும், அம்மாவை உத்து பார்க்க வைக்கும், நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஒரு நல்ல கலைஞன் ஒரு நல்ல எழுத்தாளன் அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் அந்த சமூகம் தலை நிமிர்ந்துச்சு. அப்படி தான் அந்த படத்தை அவன்